ஹலோ இன்டர்நெட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இப்போ கென்டக்கிலேருந்து கிளம்பி செயின்ட் லூயிஸை நோக்கி போகிறோம். வாங்க. ரோடுமே எப்படி இருக்கு அப்படியே சுவிட்சர்லாந்து மாதிரி அப்படி ரோலிங் ஹில்ஸ் நீ பார்த்த கென்டக்கியோட கண்ட்ரி சைடு பாருங்க, நிறைய நிக்குது. இங்கிட்டும் நிறைய நிக்குது குதிரை. ஒரே ஃபார்மாக தான் இருக்கும் கென்டக்கியோட கண்ட்ரி சைடு. மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க இங்க. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ரோட்டு மேல ஒயினரி இருக்கு. ஒயினரி பெருசா இருக்கும். உள்ள போனீங்கன்னா ஒயின் டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. கென்டக்கி ஃபேமஸ் வந்து பர்பன். ஸோ இங்கே வந்து பர்பன் கேண்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு நம்ம போயிருக்கோம்ல, இந்த ஸ்டோரில் போய் கேண்டி வாங்கி சாப்பிட்டோம். ரோட்டில் டனல். என் பிள்ளைங்களாம் சின்னதாக இருக்கிறதுல என் வீட்டுக்காரர் டனல் டனல் டனல்னு சொல்லிகிட்டே இருக்காரு. டனல் டனல் முடிஞ்சிருச்சு. என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க. கென்டக்கிலே வந்து பெரிய சிட்டி வந்து லூயிஸ்வில். அதோட டவுனை நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம். தெரியுதா? லூயிஸ்வில் கிடையாதுப்பா, லூயிவில். ஓ யா, லூயிவில். ஸ்பெல்லிங் தான் வந்து லூயிஸ்வில்னு இருக்கும். ஆனா இங்க எல்லாம் சொல்றது வந்து லூயிவில்பாங்க. யா, லூயிவில். இது வந்து கேஎஃப்சி இதுக்கெல்லாம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்க தான் இருக்கு. கேஎஃப்சி, பீட்சா ஹட், இதுக்கெல்லாம் வந்து மெயினா நிறைய ஃபுட் கம்பெனிஸ்லாம் இங்க இருக்கு. சைடு பாலத்துக்கு கீழே கென்டக்கி ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போடுவாங்க இந்த ஃப்ரிட்ஜு கீழே. KFC சென்டர். ஸோ கேஎஃப்சி, டாக்கோ பெல், பீட்சா ஹட் எல்லாமே. இவர் பாருங்க, அலி முகமது அலி இங்கதான் பிறந்த ஊரு. முகமது அலி பிறந்த ஊரு லூயிவில் தான். ரிவர் பாருங்க கூடயே வருது, எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது வந்து கென்டக்கி ரிவர்னு தப்பா சொல்லிட்டேன். இது வந்து ஓஹாயா ரிவரா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. அதோட ஃப்ரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கோம் பாருங்க. இந்தியானாக்குள்ள நுழைஞ்சிட்டோம். கென்டக்கில இருந்து ரிவருக்கு இந்த பக்கம் இந்தியானா. அடுத்த ஸ்டேட் வந்துட்டோம், இந்தியானா ஸ்டேட். வெல்கம் டு இந்தியானா. ஃபுல்லாக சோளக்காடாக இருக்குது. முதல்ல கிளம்புறப்ப பிளைன்ஸாக பார்த்தோமா, அடுத்து லைட்டான காடு பார்த்தோம், அடுத்து மலங்காடு பார்த்தோம், அப்புறம் ரோலிங் ஹில்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபுல்லாக வயக்காடாக வருது பாருங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வயக்காடு தான். சோளக்காடு, மக்காச்சோளம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மக்காச்சோளம் விளையுது. சோளக்காடு. இந்தியானா போலீஸை விட்டுட்டு இலினாய்ஸ் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் போர்டு. இலினாய்ஸ் ஸ்டேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இலினாய்ஸ் ஸ்டேட்டில் வந்து லிங்கன் பிறந்த ஊர் இங்கே தான். ஆமாம், சிகாகோ இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்டேட்டில் தான். இந்த ஸ்டேட்டுக்கு என்ன பேர்ப்பா, விண்டி சிட்டியா இல்லை என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொன்று வச்சுருந்தாங்களே. இதுக்கு என்ன? ஓ, லிங்கன் ஸ்டேட்டா? ஓகே.
செயின்ட் லூயிஸ் ஆர்ச் பக்கத்தில் வந்து ஒரு கசினோ இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு அந்த கசினோவில் போய் கொஞ்சம் விளாட்லான்னு பார்க்குறோம். நம்ம தங்கி இருக்கிறது அங்கே தான். ஆமாம், கசினோ பார்க்கிங் லாட்டில் தான் இருக்கும். கசினோ பார்க்கிங் லாட்னா ஆர்விக்குன்னு தனியாக பார்க்கிங் லாட் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பே பண்ணோம் $45. ஓகே, நாங்கள் இங்கே பிளாக் ஜாக் விளாட்றதுக்கு வந்திருக்கோம். தெரியும் சூது நானும் எங்களுக்கு தெரியும். இது வந்து மிஷின் கூட விளாட்றது. அந்த ஏரியாலெல்லாம் ஆட்கள் வச்சு விளாட்றது, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து எடுக்க வந்திருக்கோம். $5 போட முடியாப்பா? சரி, $5 போட்டு இங்கே வந்து $1 பெட்டு வைக்கலாம். மினிமம் $1 பெட்டு கூட்டிகிட்டே போகலாம். நமக்கு அது போதும். அங்கே வந்து ஹை லிமிட் இதுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து $100 ஒரு இது. ஸோ பெரிய வெயிட்டு கையெல்லாம் விளாட்ற இடம். அப்படியே எடுத்துருக்கு. வெல்கம் டு மிசோரி. இப்போ வந்து செயின்ட் லூயிஸில் இருக்கோம். செயின்ட் லூயிஸ் ஃபேமஸ் வந்து கேட்வே ஆஃப் ஆர்ச். செயின்ட் லூயிஸ் டவுன் டவுன். காலையில் கூட்டமாக இருக்குன்னு நினச்சோம், ரொம்ப கூட்டம் இல்லை. நம்ம செயின்ட் லூயிஸில் இருக்கோம். செயின்ட் லூயிஸ் வந்து மிசோரி ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ எதிர்த்து தெரிகிற பில்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கோர்ட் ஹவுஸாம். இதுக்கு டூர்லாம் இருந்திருக்கு, பட் இப்போ வந்து ரெனோவேஷனுக்காக மூடி வச்சுருக்காங்க. இது வந்து கேட்வே ஆஃப் ஆர்ச் நேஷ்னல் பார்க்குள்ளே வந்திருக்கோம். இது அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இது வரைக்கும் தான் ஃப்ரீடம் கிடச்சப்ப யூஎஸ் வந்து இது வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லூயிஸ் அண்ட் கிளார்க்குன்றவங்க வந்து இதுக்கு மேலே கலிஃபோர்னியா வரைக்கும் போய் அமெரிக்காவோட சேர்த்தாங்க. அவங்க ஞாபகார்த்தமாகத்தான் இங்கே வந்து இந்த ஆர்ச் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஏதோ சின்ன ஆர்ச் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு லிஃப்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு வரிசையாக இருக்கும். ஒரு 4-5 இதாக ட்ரெயின் மாதிரி அந்த ஆர்ச் வழியாக அப்படியே ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஃபுல் ஆர்ச் என்ன டிசைன்னா, ஒரு 2 நூலை வந்து ஒரு கயரில் கட்டினோன்னா அது எப்படி தொங்குமோ அதை அப்படி தலைகீழ பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஆர்ச். இன்னும் உள்ளே வந்து அடியில் வந்து ஒரு மியூசியம் இருக்குது இந்த பில்டிங்கில். அந்த கீழே உள்ள பில்டிங்கில் போய் நம்ம என்ன எக்ஸிபிட் இருக்குதுன்னு மட்டும்தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். 16 விண்டோ இருக்குது இந்த இடத்துல. அது வரைக்கும் ஒரு லிஃப்ட் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகும். போயிட்டு பார்த்துட்டு அப்படியே இறக்கிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு 5 நிமிஷம் நிற்க விடுவாங்க. அங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல் சிட்டி வியூ எல்லாமே தெரியும். ஆர்ச்சோட பேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேருந்து பார்க்குறப்ப ஏதோ சின்னதாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, பெருசாக இருக்குது. எப்படியும் ஒரு 20 அடி இருக்குமா, அதோட கூட இருக்குமாப்பா. ஓ, நல்ல பெருசாக இருக்கு. இங்கேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்படியே பெண்டாகி வளைஞ்சு அப்படி நிற்கிற மாதிரி என்ன ஒரு மாதிரி. இந்த போட்டு மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு பாருங்களேன். இது பேர் வந்து பார்ஜு. இதே வந்து சரக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்து நியூயார்க்லேருந்து இங்கே வரைக்கும் கூட கொண்டு வந்துடுவாங்க. எவ்வளோ நீளமாக வருது பாருங்கள். 1 2 3 4 5 பெட்டி வச்சு இழுத்துட்டு வருது. இந்த ஆர்ச்சி கீழே ஒரு மியூசியம் இருக்குது, அதை பார்க்க வந்திருக்கோம். அங்கே டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம்.
பார்ப்போம். இங்கே என்ன இது எப்படி கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, அதோட இதெல்லாம் போட்டுப்பாங்க, டீட்டெயில்ஸ்லாம். ட்ராமுக்கு வந்து புக்கிங் கிடச்சிருக்கு. ஸோ ஆன்லைன் புக்கிங் இல்லையா இன்னைக்கு. ஸோ நேராக வந்து கேட்டவொடனே கொடுத்துருக்காங்க. எவ்வளோப்பா டிக்கெட்டு? $17 per person. வீடியோ கட்டுறாங்க பாருங்கள். லூயிஸ் அண்ட் கிளார்க் வந்து எப்படி போனாங்கன்னு. ஒரு குதிரை வண்டியை கட்டிட்டு, ஜெட்கா வண்டியை கட்டிட்டு அப்படி காடு தான், அப்படி காட்டுக்குள்ளே அப்படி மாங்கமான ஒரு 100-200 பேரை கூட்டிகிட்டு அப்படி போய்கிட்டே இருந்திருக்காங்க. வெஸ்ட்டை நோக்கி. ஆமாம், வெஸ்ட்டை நோக்கி போய் கலிஃபோர்னியா வரைக்கும் போய் யூஎஸோட சேர்த்து விட்டாங்க. அது சேர்த்தது வந்து பின்னாடி தான் சேர்த்தாங்களா? ஓ, என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக போனாங்க. ஆமாம், அது வரைக்கும் வந்து என்ன இருக்குன்னே தெரியாது. ஆமாம், அதுக்கப்புறம் போய் பார்த்தாங்க. ஓ, வெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக மாடெல்லாம் கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஆர்ச் கட்டின இன்ஜினியர் அண்ட் பில்டர்ஸ் ஞாபகமாக இது வச்சுருக்காங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எவ்வளோ உயரம், அதை விட இது கூட அப்படின்னு காட்டுறாங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட இது கூட. உள்ளே வந்துட்டோம், லிஃப்டில் ஏற போகிறோம். ஸோ நாம் வந்து நம்பர் 6. ஸோ 6 கீழே நிற்கணும். ஆமாம், ராக்கெட் மாதிரி இந்த மாதிரி குட்டி என்ட்ரன்ஸ் தான். என்னோட நம்பர் 6. ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் கூட. இந்த லிஃப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. டோர் வந்து 4 அடி தான் இருக்கான். சில்வரில் பண்ணியிருக்காங்கன்றாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இடிக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், கூண்டு மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ. கூண்டுக்குள்ள little claustrophobic for next 5 minutes. டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்தாச்சு மேலே ஜன்னல் வழியே பார்க்குறதுக்கு. இது வந்து 6,030 feet. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. டவரோட கைக்கு மிசோரி ரிவர் தெரியுது இந்த சைடு. அப்படியே அதர் சைட் போனோம்னா டவுன் டவுன் தெரியும். இது வந்து டவுன் டவுன்ஸ். ஓல்டு கோர்ட் ஹவுஸ் தெரியுது. ஓல்டு கோர்ட் ஹவுஸ், அங்கே கார்டினல் ஸ்டேடியம், பேஸ்பால் ஸ்டேடியம். நம்ம ஒரு லாஸ்ட் டைம் வந்தப்போ 2012 வந்தப்போ அங்கே மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு இல்லாமல் மேலே வந்தப்போ மேட்ச் நடந்துச்சு. ஆர்ச்சோட நிழல். Oh yeah. Wow. And you can see the fire. ஆமா, அங்க பாலத்துல கார் போறது தெரியுது. கீழே வேறு எறும்பு மாதிரி ட்ரெயின் ஒன்று போகுது. எங்கடா? அவ்வளோதான், பார்த்து முடிச்சிட்டோம். கீழே திருப்பி லிஃப்ட்டுக்கு போகிறோம். எங்கள் நம்பர் 6ன்றனால 8-7 போனதுக்கப்புறம் எங்களை போய் நிற்க சொல்லியிருக்காங்க. கீழே வந்தாச்சு, இனி இறங்கி வெளியே போக வேண்டியதான். ஸோ போக 4 minutes, வேறு அங்கே நிற்க 3 minutes, அப்புறம் இங்கே இறங்க 3 minutes. ஆர்ச்சை பார்த்து முடிச்சாச்சு. மேலே உச்சியில் போய் அழகாக இருந்துச்சு. ஒரு சைடு ரிவரு, இன்னொரு சைடு சிட்டி பார்த்து முடிச்சிட்டோம். இனி வந்து ரூட் 66 பிடிச்சி எல்லை வரைக்கும் போகலான் இருக்கோம்.